எளிமையான கேள்வி கேட்கிறேன். மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வீட்டுக்கு வந்து திரு விஜய் போறார். அந்த வீட்டுல வேலை பார்க்கிறவங்களை அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க. உங்கள் வீட்டில் வேலை பார்க்கிறவங்க கூட உங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போடல. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு திரு விஜய் செல்கிறார். நேற்று ராகுல் காந்தி வந்தது அந்த கொண்டாட்டம் இல்ல. ராகுல் காந்தி நேத்து போறார் அந்த இடத்துக்கு. அதே சத்தியமூர்த்தி பவனுக்கு அங்க கொண்டாட்டமே இல்ல. அதே சத்தியமூர்த்தி பவனுக்கு தமிழக முதலமைச்சர் போறார். அள்ளி கூச்சி ஆடி செல்வ பிறந்தைக்கு உள்ள போக முடியல. அந்த கூட்டம். அப்ப உங்களுடைய தலைவரை விட பெரிய ஈர்ப்பவர் ஏற்படுத்திருக்காரா? மதிமுக தலைவரோட வீட்டுல அவங்க வீட்டோட பெரிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரா? வைகோவோட பேச்சால லட்சம் பேர் திசை மாறி இருக்காங்க. லட்சம் பேர் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி எடுத்து தோலை துண்ட போட்டோம். அவர் வீட்டு வேலைக்காரமா வந்து இப்ப மாறி போயிருச்சே. அவங்க வீடு கூட இருந்தவங்க மாறி போயிருக்காங்களே. அவங்களே சொல்றாங்க. அது காங்கிரஸ் கட்சி அழுத்த உள்ள நுழைஞ்சா எள்ளு போட்டா எள்ளு வளாது. அவ்வளவு கூட்டம். அவங்க பூரா வந்து திரு விஜயை பார்க்க வந்திருக்காங்க. திருமாவளவனோட கட்சி அவரே போக முடியல. சட்டையை பிரிச்சு விட்டாங்க. அவ்வளவு தூரம் கச்சமுச்ச கட்சி அவ்வளவு கூட்டம். ஒரே வெளியில சவுண்ட் அல்லுது. விடுதலை சிறுத்தைகளை பத்தி நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? விடுதலை சிறுத்தைகள் அவரை பத்தி என்ன சொன்னாங்க? அப்ப யார் வந்து நிக்கிறாங்க? அப்ப தெளிவா இவர்கள் என்ன பாலிசி வச்சிருக்காங்க, என்ன சித்தாந்தம் வச்சிருக்காங்க, என்ன லீடர்ஷிப் வச்சிருக்காங்க? என்னுடைய ஏரியாலே, என்னுடைய வீட்டுல, என் கட்சி அலுவலகத்திலேயே என்னோட இன்னொரு கட்சி தலைவர் பாப்புலரா இருக்காருன்னா வேறிவா. இது வெறும் ஸ்டார்டம் கிடையாது. இது வெறும் ஹீரோயிசம் கிடையாது. உங்களுடைய கட்சி நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு பாக்கணும். அப்ப அதிமுக உடைச்சிட்டு போயிட்டாருன்னு அப்படி உடைச்சிட்டாரே சதியா பாசிசமா அது கிடையாது. நீங்க எங்க இருக்கீங்க? இன்னொருத்தர் வந்து அசைச்சு போறதுக்கு அது கோட்டையா ஓட்டையா? ஒரு கோட்டை ஒருத்தர் வந்துட முடியுமா? அப்ப உள்ள வந்து ஒருத்தர் சாதாரணமா ஆட்டி விட்டு போறாருன்னா அவர் தான் கிங். அதுல என்ன குழப்பம்? அப்ப நீங்க